கணிக்கண்ணன் போகின்றேன், நீயும் உந்தன் பயனாக பாய் சுருட்டிக்கொள் என்று சொன்ன உடனேயே பெருமாள் தன்னுடைய பாம்பனையை சுருட்டிக் கொண்டு தமிழில் பின்னால் சென்றார் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை முறையாக துவக்கி வைப்பதற்கு கள்ளழகர் வந்ததிலே என்ன வியப்பிருக்கிறது? இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பது மட்டுமல்ல, செயல் வீரருக்கு மிகப்பெரிய அருமையான யோசனைகளையும் சொல்லிக் கொடுத்து சிந்தனைகளையும் வாரி வழங்கி இளைஞர்களையும் தன்பால் ஈர்க்க வேண்டும் என்று சிறப்புரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற திரு கள்ளழகர் அவர்களுக்கும், இந்த மேடையிலே நிறைய மருத்துவர்கள் இருக்கின்றார்கள், அதனாலோ என்னவோ பொன் செல்வகுமார் ஐயா அவர்கள் என்னை பற்றி கொஞ்சமாக சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே நீளமாக ஒரு பேருரையை ஆற்றிவிட்டார். அந்த அளவிற்கு நான் சாதித்தது என்பது மிகப்பெரிய அளவில் கிடையாது. வாய்ப்புகள் கிடைத்தது, பயன்படுத்திக் கொண்டேன். என்னையும் இந்த மேடையில் இருப்பதாக்கிய ஐயா பொன் செல்வகுமார் ஐயா அவர்களுக்கும் லட்சுமிபதி ஐயா அவர்களுக்கும் இருந்து கேட்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முறையாக தெரிவித்துக் கொள்கின்றேன். சரணாகதி என்னும் பொழுது அதை இங்க பேசுறேன்னா வேற எங்க பேசுறது? நாம இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய கம்பெனியில் ஆழங்கால் பட்ட நிகழ்வுகள் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கும் காலம் கடந்து கம்பெனியை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? ஏன்னா எனக்கு 30 மணித்துளிகள் தான் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் கடலை அனுமன் தானியதை விட மிக வேகமாக தாவ வேண்டிய சூழலிலே நான் இருக்கின்றேன். அப்ப எதற்காக நம்ம இன்றைக்கு அந்த தலைப்பை கம்பனை பற்றி இன்னமும் பேசிக் கொண்டு இருக்கிறோம்? ஏன் பேசுவதற்கு வேற ஆட்கள் இல்லையா என்று சொன்னால், தமிழுக்கு கதி என்று சொன்னால் அது கம்பனும் திருவள்ளுவரும் தான். இதை 2 புத்தகங்களை படிச்சிட்டாலே போதும், நம்ம தமிழை முழுமையாக படித்ததற்கான நிறைவு நமக்கு கிடைத்துவிடும். ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கு எடுத்தோன்னு சொன்னா அதை வைக்கின்ற அளவிற்கு நம்மால் ஓய்வெடுக்காமல் படிக்க வேண்டும். நம்ம தொடர்ந்து விடாம படித்து முடிக்கிற அளவுக்கு நமக்கு ஆர்வத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த நூலினுடைய சிறப்பு. கம்பனுடைய சிறப்பு இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, கம்பன் வாழ்ந்தது 10ஆம் நூற்றாண்டு, நாம இருக்கிறத 20ஆம் நூற்றாண்டை கடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனாலும் 10 நூற்றாண்டுகளாக இன்னும் கம்பனை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தலைமுறை கடந்து பல தலைமுறைகளை கடந்து பேசியிருக்கிறோம். இன்னைக்கு நான் முதல் தலைமுறை என்று சொன்னால் என்னுடைய அப்பா அம்மா 2ஆம் தலைமுறை, அவங்களோட பேர் தெரியும். 3ஆம் தலைமுறை அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய பேர் தெரியும். 4ஆம் தலைமுறை அதாவது பாட்டியோட அப்பா அம்மா, தாத்தாவோடைய அப்பா அம்மா. 5ஆம் தலைமுறை அந்த கொள்ளு தாத்தாவோடைய அப்பா அம்மா, அப்படி என்று சொல்லிக்கொண்டே 7 தலைமுறைகள் என்று சொன்னால் அந்த 7 தலைமுறைகளுடைய பேர் நமக்கு தெரியுமா? நம்ம பிறந்து வளர்ந்த நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய குழந்தைகளுக்கு சின்னமா பெரியப்பா கூட தெரியல, அது வேற விஷயம். ஆனா நமக்கே 7 தலைமுறைகளுடைய பேரே, நம்முடைய குடும்பத்து பெயரே நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால், பல தலைமுறைகளை கடந்தும் இன்றைக்கும் கம்பனை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் கம்பனில் ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அதனாலதானே கம்பனை பற்றி பேசுகிறோம். அதுதானே கம்பனுக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு. பல நூற்றாண்டுகளை கடந்தும் கம்பன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருப்பார். தமிழ் என்னைக்கு இருக்குமோ, தமிழ் என்னைக்கு அழியுமோ அதுவரைக்கும் கம்பன் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழுக்கே அழிவில்லை. அப்படி என்றால் தமிழிலே மிக சிறந்த ஒரு காவியத்தை, வாழ்க்கை நுணுக்கங்களை, வாழ்க்கை அறங்களை மிக எளிமையாக ஒரு கதை போக்கிலே படித்து சென்ற கம்பனுடைய புகழ் இன்றைக்கும் நிலைத்திருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆகவே கம்பனை பற்றி, கம்பனுடைய பெருமை என்று சொன்னால் காலம் கடந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் கம்பன். அதனால இன்னைக்கும் அவரை பற்றி நாம் பேசுகின்றோம். அவருக்கும் நாம் இன்றைக்கும் விழா எடுக்கிறோம். நாம இன்னைக்கு இறந்தால் நாளைக்கு பாலுன்றாங்க, அடுத்த நாளே நம்மள போட்டோவா தொங்க விடுவாங்க. 1 மாசம் கழிச்சு வெள்ளை அடிக்கிற சொல்லி தூக்கி எங்க போடுவாங்களோ தெரியாது. அதுதான் நம்முடைய வாழ்நாள். ஆனால் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கம்பன் என்று சொன்னால், அவன் சொல்லிய அறங்கள் அப்படி, அவன் பாடிய காவியம் அப்படி, அவன் பாடிய காவியத்திலே பங்கு பெற்ற கதாபாத்திரங்கள் அப்படி. ஒவ்வொரு பாத்திரமும் மிக அற்புதமான பாத்திரம். ஆக கம்பனுடைய பெருமையை நாம்
சரணாகதினா என்ன? இந்த மார்கழி மாசத்துல நம்ம சரணாகதியை பத்தி பேசணும்னா வேற எப்போ பேச போறோம்? சரணாகதி என்பதற்கு மிக ஒரு எளிமையான ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகாபாரதத்துக்கு போறோம். ஏன்னா மகாபாரதத்துல நம்ம எல்லாருமே எந்த விஷயங்களை கேட்கிறோமோ இல்லையோ, திரௌபதி துகிலுறும் படலத்துக்கு போய் உட்காராத ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அதுல மிகப்பெரிய ஒரு நுணுக்கம், மிகச்சிறந்த சரணாகதி தத்துவம் என்று சொன்னால் அது திரௌபதி இடத்துல பார்க்கலாம். அது அப்படியே நம் கம்மன் இடத்துல பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம். பிறகு முதல்ல அந்த துரியோதனுடைய சபையிலே துரியோதன அந்த திரௌபதியினுடைய ஆடையை பற்றி இருக்கின்றான். ஒரு மனிதன் இந்த சமூகத்துல 4 இடத்துல முதல்ல நம்பிக்கை வைக்கின்றான். முதல்ல என்ன பண்றான்? தன்னை சுற்றி இருப்பவர்கள் கவனிப்பார்களா, நம்மை காப்பாற்றுவார்களா என்று திரௌபதி நினைக்கின்றான். நாம தாய் தந்தையர் இடத்துல நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம அப்பா அம்மா நம்மளை காப்பாற்றுவாங்க, அப்பா அம்மா சேர்த்து வச்ச செல்வம் நமக்கு காப்பாற்றுவோம், என் தாத்தா பாட்டி சேர்த்து வச்சிருக்கிறாங்க அது நம்மளை காப்பாற்றுவோம் என்று நினைக்கின்றோம். ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான கேள்வி. ஆனால் அந்த திரௌபதியினுடைய அந்த துகிலுரியும் நேரத்திலே அங்க அரசவையில இருந்தவர்கள் யாரும் காப்பாற்றவில்லை. உற்ற துணையாக இருக்கின்ற கணவன்மார்கள் காப்பாற்றவில்லை. அப்ப நமக்கு நெருங்கிய துணையாக இருப்பவர்கள் யாரும் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள் என்பது முதல் விஷயம். இரண்டாவது, இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற கற்றறிந்த சான்றோர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றார். அங்க இருக்கின்ற பீஷ்மர், மற்ற துரோணர் போன்ற ஆச்சாரியர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றார். அவர்களை எல்லாம் பார்த்து கேட்கிறார், எல்லாம் நெட்டை பனை மரங்களோ என்று கேட்கின்றார். ஆனா பனைமரங்களோட பலன் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. ஆனால் அதை கூட அன்று உதாரணமாக சொல்லி இருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் மௌனம் காத்திருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த சமுதாயத்திலே நம்மை காப்பாற்றுவதற்கு என்பது யாரும் இருக்கார். அடுத்து கடைசி என்ன பண்றார்? தன் மீது பற்று வைக்கிறார், தன் மீது நம்பிக்கை வைக்கிறார். தன்னால் துச்சாதனை இழுத்த இழுப்பை விட தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று சொல்லி 2 கைகளாலும் தன்னுடைய ஆடையை பற்றிக் கொள்கிறார். அப்படி பற்றிக் கொண்டு இழுக்கும் போது அவனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. ஒரு மனிதன் முதலில் தன்னுடைய தாய் தந்தையின் மீது நம்பிக்கை வைக்கின்றான். அது கிடைக்காத பட்சத்திலே சமுதாயத்தில் இருக்கிற மற்றவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கின்றான். மூன்றாவது, தன் மீதே நம்பிக்கை வைக்கின்றான். இந்த மூன்றும் எந்த இடத்தில் தோற்று போகிறதோ அந்த இடத்திலே சரணாகதியானது தொடங்குகிறது. அப்ப திரௌபதி என்ன பண்றான்? அவளால் இதுக்கு மேலே துச்சாதனுடைய வீரத்திற்கு எதிராக, அவனுடைய ஆண்மைக்கு எதிராக அவளால் போராட முடியல. அப்ப 2 கைகளையும் தன்னை மறந்தால், தன் நாமம் மறந்தால், தான் இருக்கின்ற சபையை மறந்தால், எல்லாத்தையும் மறந்துட்டு 2 கைகளையும் தலைக்கு மேல தூக்கி பறந்தாமா என்று அவள் முழுமையாக சரணை அடைந்தாளே, அப்பொழுதுதான் அந்த துயிலானது வளர்ந்தது. இதுதான் முழு சரணாகதி. நம்ம மக்களுக்கு சொல்லணும்னா இன்றைக்கு தமிழுக்கு கூட ஆங்கிலத்தில் சொன்னாதான் விளக்கம் நல்லா புரியும். அதாவது டோட்டல் சரண்டர். ஒண்ணுமே இல்லை, மனுஷன் மீது நம்பிக்கை வைத்தாலும் சரி, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தாலும் சரி, என்னால் ஒன்றுமே இல்லை, முழுவதும் நீதான் என்று சொல்லுகின்ற அந்த நிலையை தான் சரணாகதி என்று சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட நிலையை அன்றைக்கு பாரதத்துல பார்க்கிறோம். ஒரு இலக்கியம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இலக்கியம் எதை சொல்கிறது என்ற நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சரணாகதி என்று சொன்னால் திரௌபதி அன்றைக்கு சரணடைந்தாலே இந்த உலகத்தை எல்லாம் மறந்து, தன்னை மறந்து, தான் நிற்கின்ற நிலையை மறந்து, தன்னுடைய கணவன்மார்களை மறந்து, உறவுகளை மறந்து, சபையை மறந்து முழுவதுமாக இறைவனிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்தாலே அப்பொழுதுதான் இறை சக்தியானது அவளுக்கு கிடைக்கும். எங்க மனித சக்தி தோற்கிறதோ, முற்றுப்புள்ளி எங்கே மனித சக்தி முடிவு பெறுகிறதோ அந்த இடத்துல இறை சக்தியானது நமக்கு வேலை செய்கிறது என்பதுதான் அந்த நிகழ்ச்சி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இப்ப இதே நிகழ்வை நம்ம கம்பன்ல பாருங்க. கம்பன்ல பக்தர்கள் சொன்னாக்கா 2 விதமான பக்தர்கள் இருக்கிறாங்க. கடவுள் நமக்கு எதையாவது கொடுப்பாரா என்று போகிறவர்கள் இருக்கிறாங்க. கடவுளுக்கு நாம ஏதாவது கொடுப்போமா என்று நினைக்கின்ற பக்தர்களும் இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கம்பராமாயணம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா நிறைய சரணாகதி 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 தான். தொடங்குறதே அன்னவருக்கே சரணாங்களே என்றுதான் தொடங்குறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுல யாரெல்லாம் சரணாகதி பண்றாங்க? தசரதன் பண்றாரு. ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே சரணாகதி பண்ணுது. தசரதன் கோதண்ட ராமர் கிட்ட சரணாகதி அடைகிறாரு. அப்படியே ஒவ்வொருத்தரா போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா சபரி பெருமாள்கிட்ட சரணடைகிறா. அப்படி ஒவ்வொருத்தரும் அடைந்து கொண்டே போகிற ஒவ்வொருத்தருக்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறாங்க. எங்களுக்கு எதுவுமே இல்லை, பரந்தாமா நீதா, ஸ்ரீராமா நீதா என்று ஒவ்வொருத்தரும் முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அப்படி ஒவ்வொருத்தரும் முழுமையாக ஒப்புக் கொடுத்து போகும் பொழுது அனுமன் சரணடைகிறார். அனுமனுக்கும் இதுல மிகப்பெரிய ஒரு சரணாகதி என்று சொன்னால்
எதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விபீஷணர் சரணாகதியை சொல்லணும். விபீஷணர் சரணாகதினா இந்த சரணாகதினா என்ன கிடைக்கும் என்று பார்க்கணும். இப்போ சரணாகதினா என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறதா கடல் தாவல் படத்தோட வேகமாக தாவறேன். அடுத்து சரணாகதினா என்ன கிடைக்கும், நம்ம முழுக்க போறோம் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. நன்மையும் செல்வம் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்றிரண்டு எழுத்தினார். அப்ப ராமா ராமன் அந்த 2 எழுத்து மந்திரத்தினை ஜபம் செய்து முழுவதுமாக ராமனிடத்தில் தன்னை சரணாகதியாக அடைந்தவர்கள் பெற்ற பலன் என்னன்னு சொல்லும் பொழுது இந்த பாட்டை நான் சொல்லல, ரொம்ப சொல்லிட்டு வராது. என்னென்ன கிடைக்கும், இந்த ஜென்மத்துல நீ பண்ண பாவம் கிடைக்கும், அடுத்த ஜென்மத்துக்கு போறதுக்கான வழி கிடைக்கும், எல்லாம் நம்முடைய பேர் உயரும் புகழ் உயரும் சொல்லிட்டு எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவர் சொல்லிட்டாரு, அதுக்கு சான்று சொல்லணும் இல்லையா? அப்ப சான்று சொல்லும்போது இப்ப அனுமன் சரணாகதி அடைந்தார், ராமரிடத்துல முழுமையா சரணாகதி அடைஞ்சார். என்ன கிடைச்சிச்சு அனுமனுக்கு? கடைசி என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் முடிஞ்சு பட்டாபிஷேகம் நடக்கும் போது அப்ப ராமர் என்ன சொல்றாரா, பட்டாபிஷேகம் ஒரு நிமிஷம் நிறுத்துன்றார். என்ன அப்படின்னா, என்னுடைய அணுக்க தொண்டனாக இருக்கின்ற அனுமன் இல்லையே அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரா, அனுமன் நான் இங்க இருக்கேன், நான் வந்து அரியணை தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்டப்பா நீ அங்க அரியணை தாங்குற, ஒண்ணுமே தெரியாது இல்ல, இங்க பட்டாபிஷேகம் நடக்கும்போது நடக்கிற நிகழ்ச்சியை நீ நேர்ல இருந்து பார்க்க வேணாமா, எனக்கு முன்னாடி வந்து உட்காருன்னு சொல்றாரா ராமர். அப்ப சொல்றாரா, இல்ல இல்ல பட்டாபிஷேகம் உனக்கு நடக்குது, ஆனா நான் உன்னை தாங்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு செய்யற அந்த பட்டாபிஷேக திருமஞ்சன நீர்லாம் எனக்கும் விழும், அதனால எனக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடக்கும்னு என்று சொல்லிக்கொண்டு அனுமதிக்கிறார். அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த தலைவனிடத்துல மிக அணுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, தலைவனுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அத்தனையும் அந்த தொண்டனுக்கும் கிடைக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய சரணாகதிக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பேர். அடுத்தது அனுமன் இன்னொரு இடத்துல சொல்றாரு, இன்னொரு இடத்துல பட்டாபிஷேகம் முடிஞ்சாச்சு, எல்லாருக்கும் இதே மாதிரி விருந்து படைக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. வந்த விருந்தினர்கள் நிறைய பேர், பட்டாபிஷேகத்துக்கு சாதாரண விஷயமா, நம்ம வீட்டு காது குத்து திருவிழாக்கு எவ்வளவு பேர் வருவாங்க, ஆனா இது ராமருடைய பட்டாபிஷேகம் போது எவ்வளவு பேர் வருவாங்க, எல்லா மன்னர்கள் வந்தாங்க, எல்லாருக்கும் பரிசை அறிந்து ராமரும் அவங்களுக்கு கைங்கரியமா கொடுத்துட்டே இருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாச்சு, ஆனா அனுமன் ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப பார்த்துட்டு இருக்கும் பொழுது எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டேன், முத்து மாலை நகை அது இதுன்னு எல்லாமே கொடுத்துட்டேன், ஆஞ்சநேயா உனக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு இல்லையே அப்படின்னா. ஏன்னா ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் முட்டுட்டு நான் நீதான் சரணம்னு வந்தவன், அவருக்கு ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? ஆனா சில தலைவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, தொண்டர்கள் கிடைச்சா வேணும் மட்டும் வேலை வாங்கிருப்பாங்க, ஆனா கடைசியில நேரத்துல மறந்துடுவாங்க. ஆனா ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் இதை ராமாயணம் சொல்லுது. அப்ப ராமர் சொன்னாரா, கடைசி நேரத்துல ஆஞ்சநேயா நீ முன்னிட்டு இருக்கிறே, உனக்கு எதுவுமே கொடுக்கல நினைக்காத, உன்னை ஆள தழுவி கொள்ளுகின்ற தகுதியை தவிர எனக்கு வேற எதுவும் இல்லை, கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார். இறைவனையே தன்னை தழுவி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு கிடைக்க வேண்டும், ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொன்னா அது சரணாகதி அடைந்ததனுடைய பலன். அடுத்தது என்ன சொல்றாரு, பெருசா இலை போட்டு எல்லாரும் சாப்பிடுறாங்க, ஆஞ்சநேயர் உட்கார்ந்து இருக்கிறார், ஏன்னா பகவானையே பார்த்துங்க, ராமரையே பார்த்துட்டு இருக்கிறார், அவர் எப்படி சாப்பிடுறாரு அந்த அழகை ரசித்துக் கொண்டு இருக்கிறாரா. அந்த நேரத்துல ராமர் சொல்றாரா, ஆஞ்சநேயா நீ வா, இந்த இலையில முன்னாடி வச்சிருக்காங்க பார்த்த பட்சணங்கள் எல்லாம் உனக்கு, இந்த இலையில இந்த பக்கம் வைக்கிறாங்க பாரு சாதம், இதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லி ஓர் இலையில் இருந்து அமரக்கூடிய அமர்ந்து உண்ணக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். இது எதனால கிடைச்சது? சரணாகதி அடைஞ்சதுனால கிடைச்சது, சும்மா கிடையாது. அடுத்து இன்னும் வேற யாருக்கு கொடுக்குறாங்க, அடுத்து விபீஷணன் வந்தார் இல்லையா, விபீஷணனை கேட்கும் போது நம்ம தலைவர் சொன்னாரு, அவர் வந்து எல்லாம் சேர்த்துக்கலாமா வேணாமா, சேர்த்துக்கலாமா வேணாமா, ஒவ்வொருத்தரும் ஜாம்பவான் ஒரு கருத்தை சொல்றாரு, அங்க இருக்கிற மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி நாங்க பார்ப்போம், ஏன்னா நாம கொஞ்சம் தேர்தலுக்கு போறோம் இல்லையா, நெருங்கி கொண்டே இருக்கிறோம். மிகப்பெரிய அரசியல் நுணுக்கம் இது. தலைவன்னா எப்படி இருக்கணும், தானே தன்னிச்சையாக முடிவெடுக்க கூடாது, அதுக்காக சொல்றவங்களுக்கு பேச்செல்லாம் கேட்கவும் கூடாது. ராமர் தனக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறார், ஆனாலும் தன் கீழே இருக்கின்ற அந்த ஜாம்பவான் அனுமன் சுக்ரீவன் எல்லாத்தையும் கேட்கிறார், இவனை சேர்த்துக்கலாமா வேணாம். ஏன்னா அரக்கருடைய சேனை தலைவர், அங்க ராவணன்
சேர்த்துக்கலாமா வேணாம்? ஏன்னா அவன் தம்பி இல்லையா, 2 பேர் உடம்புல ஒரே ரத்தம் தானே ஓடும். அதனால அவனுடைய புத்தி இவனுக்கும் கொஞ்சம் இருக்குமே, அதனால இவன் சேர்த்துக்கலாமா வேணாமா என்று கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தர் சுற்றி இவன் ஒன்று சொல்றாரு, வேணாம் சேர்த்துக்க வேணாம். ஜாம்பவான் சொல்றாரு சேர்த்துக்க வேண்டாம். அனுமன்ட்ட கேட்கிறாரு. ஒரு தொண்டன் எப்படி இருக்கணும்னு பாருங்க. நம்ம கிட்ட ஐடியா கேட்கறாங்கன்றதுக்காக நாமே ஐடியாவை அள்ளி வழங்கிடக்கூடாது. அப்ப என்ன சொல்றாரு அனுமன், நான் முதல்ல விபீஷனுடைய வீட்டுக்கு போனேன், எல்லாருடைய மாளிகைக்கும் போனேன். ஆனா விபீஷனுடைய மாளிகைக்கு போகும்போதுதான் நல்ல நல்ல நிமித்தங்கள் எல்லாம் நடந்தது. மற்றவர்களுடைய மாளிகைக்கெல்லாம் போகும்போது மாமிச வாடை வீசிச்சு. ஆனா இவனுடைய திருமாளிகைக்கு போகும்போதுதான் நல்ல ஒரு ஓமக்குமை வந்தது. அது மட்டும் இல்ல, வேத மந்திரங்கள் ஒலித்தன. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய தான தர்மங்களை பண்ணி கொண்டிருந்தான். மங்கள இசை கேட்டது. அது மட்டும் இல்ல, இவனுடைய மகள் திரிசடை இருக்கிறாளே, அவதான் நம்முடைய பிராட்டியார் சீதைக்கு நல்ல நிமித்தங்களை சொல்லி அவளுக்கு இன்னமும் உயிர் போகாமல் காத்து கொண்டு இருக்கிறாள் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயத்தெல்லாம் அனுமன் சொல்றான். ஆக இவனை பார்க்கும் பொழுது இவன் ஒண்ணு கெட்டவன் எனக்கு தோணல, நல்லவன் தான், கெட்டவன் தோணல. இருந்தாலும் பெரும்பாலே உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறார். நம்ம கிட்ட ஒரு ஐடியா கேட்டா, ஒரு தலைவன் கேட்டான்னு உடனே நாம ஐடியா இருந்தாலும் உன்னுடைய அபிப்பிராயம் எப்படி, ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதோ உன்னுடைய விருப்பம். நான் அவனுடைய விபீஷணனை நான் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சது. அது மட்டுமல்ல, அவன் அறத்தை தெரிந்தவன். ஏன்னா ராவணனுக்கே தன்னுடைய அண்ணன் என்று பார்க்காம அவன் தப்பு செஞ்சுட்டாங்க, அறத்தை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருப்பான். எல்லாம் நமக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, அதை எடுத்து சொல்லணும் இல்லை. அப்ப அறத்தை தைரியமாக தன்னுடைய அண்ணனுக்கே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நியாயவாதி என்று விபீஷணனை பற்றி சொல்றாரு. அவருடைய நல்ல கருத்துக்களா சொல்லிட்டு, இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உன்னுடைய விருப்பம். பெருமானே நீ உனக்கும் ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கல, அதனால அவன் ஆரம்பத்தில் அவன் நல்ல கெட்டவன் இல்லை, நல்லவன் தான் என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லிட்ட பிறகு ராமர் சொல்றார், ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும். அவன் ராவணனா இருந்தாலும் கூட அடைக்கலம் என்று வந்துவிட்டால் அவனை காப்பாற்றுவதுதான் அவனுக்கு அடைக்கலம் தருவதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு என்று சொல்கிறார். அப்ப அவர் ஒரு சுருக்கமா ஒரு கதையை சொல்றாரு. ஒரு மரத்துல மேல 2 புறாக்கள் வாழ்ந்தது. அந்த 2 புறாக்களை ஒருத்த வேடம் பிடிச்சிட்டு போயிட்டான் ஒரு புறாவை. ஆனா அந்த புறாவோடவே மழைக்காக அதே மரத்துக்குள்ள ஒதுக்கும் பொழுது மேல இருக்கிற அந்த தலைவன் புறா சொல்லிச்சா, இந்த கீழே இருக்கிற அந்த ஒரு பெண்ணே இந்த புறா நான் அடைச்சிருக்கிறான், உன்னை என்னால காப்பாற்ற முடியலையே சொல்லி அந்த தலைவன் புறா கட்டுச்சான். ஆனாலும் வேடன் கிட்ட அடைப்பட்டிருக்கிற அந்த பெண் புறா சொல்லிச்சா, நீ கவலைப்படாத, இவன் நம்முடைய விருந்தினர், என்ன பிடிச்சி வச்சிருக்கான்னு பார்க்காத, இது நம்முடைய விருந்தினர், அதனால அவனுக்கு நம்ம கவனிக்க வேண்டியது, அவனை உபசரிப்பது நம்முடைய கடமை என்று சொல்லி அந்த ஆண் புறா என்ன செஞ்சு அங்க இருக்கிற சுள்ளிகளை எடுத்து அவனுக்கு போட்டு முன்னாடி நெருப்பை மூட்டுகிறான். நெருப்பை மூட்டி அவனை குளிர்னால ஒதுங்குறான். ஒதுங்குறான், அந்த குளிர் நடுக்கத்தை போக்குகிறது அந்த ஆண் புறா. ஆண் புறா அந்த நடுக்கத்தை போக்குறது என்ன செஞ்சா, வந்த விருந்தினருக்கு உபசரிக்கணும் இல்லையா, அதனால என்னுடைய உடலை நான் இந்த தீயில போட்டு நான் உயிரிழக்கிறேன், நீ சாப்பிட்டு பசியாது என்று சொல்லி அந்த நெருப்புக்குள் குதித்தான். இந்த கதையை சொல்ற ராமர் சொல்றாரு, அந்த புறாவை விடவா நான் மோசமானவன், அடைக்கலம்னு வந்துட்டான், என்னுடைய மனைவியை கொண்டு போய் வச்சிருக்கிறார் ராவணன், இருந்தாலும் அவனுடைய தம்பி, ஆனா இன்னைக்கு அடைக்கலம்னு வந்துட்டான். அந்த புறாவுக்கு இருக்கின்ற அந்த நேரம் கூடவா, அந்த மனிதாபிமானம் கூடவா, அந்த அரண் கூடவா எனக்கு இல்லாமல் போய்விட்டது, அதனால் நான் இவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ராமர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, அந்த மற்ற பக்தர்கள் சொன்ன 2 வகையான பக்தர்கள். விபீஷணன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், வரும்பொழுது கதையோடு வருகின்றான். ஒரு மிகப்பெரிய அறிஞர்களை, மிகப்பெரிய தலைவர்களை பார்க்க போகும்பொழுது கையில எந்த ஆயுதமும் எடுத்துன்னு போகக்கூடாது, இதற்கு பழம் தான் எடுத்துட்டு போகணும். ஆனால் விபீஷணன் கதையோடு வருகின்றான். மற்றவர்களிடத்துல எல்லாருமே தேவர்கள், அங்க இருக்கின்ற இந்த ராவண வதத்திற்காக வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக தேவர்கள் வந்துட்டாங்க, பிரம்மா வந்துட்டாரு, திருமால் ராமரா வந்துட்டாரு, திருமாலிடத்துல இருக்கின்ற அந்த பாஞ்சசல்யம், சக்கரம், சக்கரம் எல்லாமே பிறப்பெடுத்துட்டாங்க. ஆனா பெருமாள் இடத்துல எல்லாமே வந்துருச்சு, எல்லாம் இருக்கு, சங்கு சக்கரம் எல்லாம் இருக்கு, ஆனா கதை இல்லை. அதனால விபீஷணன் கதையை கொண்டு வந்து ராமரிடத்துல ஒப்படைச்சிட்டு அந்த கதையை அவரிடம் எடுத்து பெருமாள் இறைவனையே பூர்ணமாக்க வந்த அடியானவர். விபீஷணன் எப்படிப்பட்டவன்னா, இறைவனிடத்துல இல்லாத பொருளை கொடுத்து இறைவனையை பூரணமாக்க வந்தவன். அப்படிப்பட்ட ஒரு அடியார் முழுவதுமாக தன்னை சொன்னாகதை அடைந்தான் என்று சொன்ன உடனே ஒருவேளை ஏன்னா மற்றவர்களுக்கு அதை நிரூபிக்க வேண்டும் அல்லவா, சுக்ரீவன் போன்றவர்கள் என்ன சொன்னாங்க, ஒருவேளை
அற்பமான இந்த ராஜ்யத்துக்காக வந்தேன், இந்த ராஜ்யத்துக்காக நான் வந்தேன். உன்னுடைய திருவடியை என்னுடைய தலை மீது சூட்டு. எந்த திருவடி தசரதனுடைய அயோத்தி மாளிகையில் நடந்ததோ, எந்த திருவடி விஸ்வாமித்திரர் பின்னால் சென்றதோ, எந்த திருவடி மாபலி சக்கரத்துக்கு அபயம் அளித்ததோ, எந்த திருவடி பிரகலாதனுக்காக கூரை பிளந்து கொண்டு வந்ததோ, எந்த திருவடி அங்கே சபை அகலிகைக்கு மோட்சம் தந்ததோ, எந்த திருவடி சபைக்கு மோட்சம் தந்ததோ, இப்படிப்பட்டவர்களாம் மோட்சம் அந்த திருவடியை என்னுடைய தலை மீது சூட்டு. அந்த திருவடிக்காகத்தான் வந்தேனே தவிர இந்த அற்பமான பொருளுக்காக நான் வரவில்லை, இந்த இலங்கை ராஜ்யத்துக்காக நான் வரவில்லை என்று சொல்லி இறைவனுக்கு முழுமையாக சரணாகதி அடைகின்றான் விபீஷணன். அதனாலதான் இந்த இதுல கம்பராமாயணத்துல எத்தனையோ சரணாகதி இருந்தாலும் கூட மிகச் சிறந்ததாக பேசப்படுவது விபீஷணன் சரணாகதி என்பது. இதை மிகவும் அனுபவித்து பேச வேண்டும், அனுபவித்து படிக்க வேண்டும், நினைத்து பார்த்து மகிழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த விபீஷணன் சரணாகதி என்பது. காலத்தின் அருமை கருதி இங்கொன்றும் அங்கொன்றுமாக நான் தொட்டு காட்டினேன். நான் தொட்டு காட்டியதை நீங்கள் கோடிட்ட இடங்களை நிறைவு செய்வது போல வீட்டில் சென்று நம்முடைய தலைவர் கூறியது போல வாசிப்பு பயிற்சியை மேற்கொண்டு இந்த விபீஷணன் சரணாகதியை படித்தீர்கள் என்று சொன்னால் முழுமை பெறுவீர்கள். ஆக ராமர் கூறியபடி ராமநாமத்தை சொன்னால் எத்தனை கிடைக்குமோ, எத்தனை பேர்கள் கிடைக்குமோ அத்தனை பேர்களுமே நமக்கு சாட்சியாக இருப்பது இந்த கம்ப ராமாயணம் விபீஷணன் அடைக்கல பகுதி என்பது